ஷேய் யமதர்மம் கணக்கப்பா. தமிழ்நாடு முழுவதும் பத்திரப்பதிவை எரிச்சாச்சு. சென்னை மெட்ராஸில் அமைச்சராக உட்காந்துருப்பான். உட்காந்து மொத்தமாக சேல்ஸுக்கு உட்காந்து விற்பனையில் உட்காந்துருக்கான். அப்போ சென்னை மெட்ராஸில் பரு ஐட்டத்தை காலி பண்ணி போர்டு மாட்டு கொண்டு போயிடுவேன். ஏன்னா இன்னுமே நம்மளால் நீ ஒன்றை மாதிரி நான் காத்துட்டு இருக்க மாட்டேன். சரியா? கைலாசத்தில் இருந்ததேன் இடம் அவனுக்கு சிமக்க முடியாமல் வாங்கி வச்சுருக்கவன் வீட்டிலே போட தூக்கி மாட்டிடுவேன். நானே மாட்டிடுவேன்ப்பா. யமதர்ம சொன்ன வாக்கு தவறாது, சொன்ன வாக்கு விட்ட வாக்கு தவறாது. அதையும் பார்த்துக்கோப்பா. கைலாசத்துலேருந்து ஆசையில் மோகத்தில் போகிறான். ஆசை மோகம், ஆசை மோகம். மோகம்னா பெண்ணு மோகம், ஆசை மோகம், பொண்ணு பூமி மோகம், செத்த பேய் பேப்பர் பணம் மோகம். இத்தனையும் கைலாசத்துலேருந்து சென்னை மெட்ராஸிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போர்டு மாட்டை தூக்கி ஏற்றிடுவேன். கூடிய சீக்கிரம் ஏற்றிடுவேன். ஏற்றி நானே தூக்கி மாட்டி விட்டு போய்கிட்டே இருப்பேன். முக்கால் சேர்த்தியும் என்னை பார்க்க கேனப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானா? அப்பா ஈஸ்வரனே எப்படி பதவி கொடுத்துட்டேன், பத்திரப்பதிவில் பதிவு கொடுத்துட்டேன். தமிழ்நாடு முழுவதும் எரிச்சாச்சு. இப்போ டெல்லி எரிச்சாச்சு. ஊடாடப்பட்ட மாநிலம் எரிச்சிட்டேன். இலங்கை சுலோன்னு எரிச்சிட்டேன். வெளிநாடு பூரா எரிச்சிட்டு வாங்க கணக்கு கொடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக்க அரசியல்வாதியை பல லட்சம் கோடி பலாயிரம் கோடியாக மில்லு தொழிற்சா கம்பெனி போட்டவனை பூரா அப்படியே போட்டு தூக்கி மாட்டிடுவேன். ஏப்பா நேற்று நானும் முனியப்பனும் பேசிக்கிட்டு இருக்கேன். கைலாசத்துலேருந்தே மூளையை திரிக்கானப்பா. கைலாசத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கார குதிமன் பூரா மூளை திரிக்கான். கணக்கை பார்த்த உடனே அப்போ அவன் வீட்டில் தூக்கி மாட்டிட வேண்டியனே. அவன் வீட்டில் எதை தட்டணுமோ தட்டி தூக்கி போடு மாட்டை கொண்டு போயிடுவேன். புரியுதாப்பா? யமதர்மம் கணக்கு போட்டால் தப்பாது. அடிச்சிட்டான் உத்தரவு அவங்கேயும் கொடுத்துட்டான். அடித்து தூக்கு அப்படின்னு. அப்போ கைலாசிலேருந்து போடு மாட்டை தூக்கி கொண்டு போய் ஏற்றுவேன். முக்கால் சத்தியம்.